இன்னைக்கு நாம ஒரு விரிவான பார்வைக்குள்ள போகப் போறோம். நீங்க குடுத்த சில குறிப்புகள் இருக்கு இல்லையா? ஆமா. அத வச்சு ஈவே ராமசாமி, அதாவது பெரியார் சொன்னதா சொல்லப்படுற சில கருத்துக்களையும், அதுக்கு வந்திருக்கிற விமர்சனங்களையும் கொஞ்சம் அலசி பார்க்கலாமா? ஓ, நிச்சயமா. குறிப்பா பாத்தீங்கன்னா, மனுஷனோட இயல்பான உணர்வுகள், ஆசைகள், அப்புறம் இந்த திருட்டு மாரி விஷயங்கள், ம். சமூக ஒழுக்கம், கட்டுப்பாடு இதுக்கெல்லாம் ஒரு சிக்கல் இருக்குல்ல. அத பத்தி இந்த குறிப்புகள் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஆமா. இந்த குறிப்புகள் முக்கியமா குடியரசு, விடுதலை பத்திரிகைகள்ல பெரியார் எழுதினதா சில பகுதிகளை காட்டுது. சரி. அதோட அந்த கருத்துக்களை ரொம்ப கடுமையா விமர்சிக்கிற ஒரு பார்வையும் வைக்குது. இப்போ நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த குறிப்புகள்ல இருக்கிற வாதம், எதிர்வாதம் ரெண்டையும் முடிஞ்ச வரைக்கும் நடுநிலையோட உங்களுக்கு அப்படியே கொண்டு வந்து சேர்க்கறது தான். கரெக்ட். பெரியாரோட சிந்தனைகள் எப்படி பார்க்கப்படுது, அதுக்கு என்ன மாதிரி எதிர்வினை வருதுன்னு நம்ம விரிவா பார்க்கலாம் வாங்க. சூப்பர். சரி. முதல்ல திருட்ட பத்தின பார்வையில ஆரம்பிக்கலாம். 1930 அக்டோபர் 26 குடியரசுல பெரியார் சொன்னதா ஒரு விஷயம் இந்த குறிப்பு சொல்லுது. ம். என்னவாம்? அதாவது திருட்டு ஏன் ஒரு குற்றமா இருக்குன்னா, பாதிக்கப்பட்டவர் அந்த பொருளை இது என்னுடையது, எனக்கு மட்டும்தான்னு நினைக்கிறாரு இல்லையா? ஆமா, அந்த உடைமை உணர்வு. அந்த உடைமை உணர்வு தான் காரணமாம். அந்த உணர்வு இருக்கிற வரைக்கும், அப்புறம் பொருளாதார சமத்துவம் வர்ற வரைக்கும் திருட்டு இருக்கத்தான் செய்யும், அது குற்றமாவும் இருக்கும்னு சொன்னதா சொல்லுது. ஓ, இது கொஞ்சம் வித்தியாசமான கோணமா இருக்கே. ஆமா. அதாவது பிரச்சனை திருடன்ட்ட இல்ல, பொருளை பறிகொடுத்தவர்கிட்ட இருக்குன்னு சொல்ற மாதிரி இருக்கு இல்லையா? ஆமா ஆமா. ஆனா இத விமர்சிக்கிற இந்த குறிப்பு இத சுத்தமா ஏத்துக்கல. இது திருடனுக்கு வக்காலத்து வாங்குற மாதிரி ஒரு சப்பை கெட்டு கெட்டுற வேலைன்னு சொல்லுது. சப்பை கட்டுனா? சப்பை கெட்டுனா ஒரு பலவீனமான வாதத்தை வச்சு நியாயப்படுத்த பாக்குறதுன்னு வச்சுக்கலாம். அவங்க கேக்குறது உடைமை உணர்வு மட்டும்தான் காரணமா? ஒருவேளை பொருளாதார சமத்துவம் வந்தாலும் கூட அடுத்தவங்க பொருளை கேட்காம எடுக்கிறது இயல்பாவே தப்பில்லையா அப்படின்னு ஒரு அடிப்படை கேள்வியை கேக்குறாங்க. புரியுது. இது பொருளாதாரம் சார்ந்ததா இல்ல தார்மீகம் சார்ந்ததாங்கிற விவாதத்தை இது ஆரம்பிக்குது. அப்போ இது வெறும் பொருளாதார பிரச்சனை இல்ல, தார்மீக பிரச்சனையும் கூடன்னு அந்த விமர்சனம் சொல்லுது. சரி, இதுக்கு தொடர்புடையதா மனிதனோட இயற்கை குணம், ஜீவ சுபாவம்னு சொல்றாங்களே, அத பத்தியும் குறிப்புல இருக்கு. ஆமா, அதே குடியரசு கட்டுரையில இருந்து தான் இதையும் மேற்கோள் காட்டுறாங்க. பெரியார் சொன்னதா இந்த குறிப்பு என்ன சொல்லுதுன்னா, உணர்ச்சி அப்புறம் புலன்கள் வழியா நம்ம தெரிஞ்சுக்கிறது, ஆசைப்படுறது இதெல்லாம் தான் மனுஷனோட அடிப்படை இயல்பு. அதான் ஜீவ சுபாவம்ங்கிறாராம். ஓ. குறிப்பா சொல்லணும்னா பசி, தூக்கம், புணர்ச்சி இந்த 3 முக்கியமான இயற்கை அனுபவங்கள்னும், அதே மாதிரி எதன் மேலேயாவது ஆசைப்படுறதும், அதுவும் எப்படின்னா எல்லையே இல்லாம மேன்மேலும் ஆசைப்படுறதும் மனுஷன் இயல்பு. இதெல்லாம் மனுஷனால கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம்னு சொன்னதா குறிப்பு சொல்லுது. இதுக்கு என்ன மாதிரி எதிர்வினை வருது? போனதுக்கே சப்பை கட்டுன்னு சொன்னாங்க. இதுக்கும் கண்டிப்பா விமர்சனம் இருக்கும். நிச்சயமா இங்க விமர்சனம் இன்னும் கொஞ்சம் கடுமையாகுது. குறிப்பு எழுதினவர் என்ன சொல்றாருன்னா, இயற்கை ஜீவ சுபாவங்கிற பேர்ல பெரியார் ஒழுக்கமின்மையை நியாயப்படுத்த பாக்குறாருன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ஓஹோ. அவர் கேட்கிற கேள்வி என்னன்னா, மனுஷன் இயற்கையோட எத்தனையோ விஷயங்களை கட்டுப்படுத்தி வாழலையா? நோய்களை கட்டுப்படுத்தலையா? நம்ம சுத்தி இருக்கிற சூழலையே மாத்தி அமைக்கலையா? ஆமா. அப்படி இருக்கும்போது சில ஒழுக்கக்கேடான ஆசைகளை மட்டும் கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்றதுல என்ன நியாயம் இருக்கு? அதுவும் ஒரு பகுத்தறிவாளர்னு சொல்லிக்கிறவரே இப்படி கட்டுப்பாடு இல்லாத ஆசைக்கு ஏன் திருட்டுக்கு கூட இப்படி காரணம் சொன்னா அது அறிவு நேர்மைக்கு எதிரானது, ஒரு மாதிரி அறிவு மோசடி, அதாவது புத்திசாலித்தனமா ஏமாத்துற வேலை அப்படின்னு ரொம்ப கடுமையான வார்த்தைகளால விமர்சிக்குது இந்த குறிப்பு. அடேங்கப்பா, அறிவு மோசடிங்கிற வார்த்தையே ரொம்ப வலுவாருதே. சரி, இந்த ஆசைகளை பத்தியே பேசும்போது அதுல 2 வகை இருக்குன்னு குறிப்பு பிரிச்சு காட்டுது. அத பெரியார் சரியா கவனிக்கலன்னு சொல்லுது. அது என்ன 2 வகை ஆசை? ஆமா, இது ஒரு முக்கியமான வேறுபாடுன்னு அந்த விமர்சகர் சொல்றார். ஒன்னு நாம நேர்மையா உழைச்சு சம்பாதிக்கிற பொருள் மேல வர்ற ஆசை, அது ஒரு வகையில நம்ம உழைப்புக்கு ஒரு ஊக்கமா கூட இருக்கலாம். சரி. இன்னொன்னு அடுத்தவங்க கஷ்டப்பட்டு சேர்த்த பொருள் மேல வர்ற ஆசை, அதாவது பேராசைன்னு சொல்லலாம், இல்ல பொறாம கலந்த ஆசை. குறிப்பா அதை அடைய தப்பான வழியில போக தூண்டுற ஆசை. இந்த 2 ஆசையும் ஒன்னா அப்படின்னு கேள்வி கேக்குது குறிப்பு. புரியுது. 2ம் வேற வேற தான். ஆமா, குறிப்பா எப்படின்னா, ஒரு பொருளை பார்த்து அதை வாங்கணும்னு ஆசைப்பட்டு அதுக்காக உழைச்சு காசு சேர்த்து வாங்குறது ஒரு வகை. இதுல ஒரு கட்டுப்பாடு இருக்கு, ஒரு முயற்சி இருக்கு. ஆமா, கையில காசு இல்லாம அடுத்தவங்க பொருளை பார்த்து ஆசைப்பட்டு அதை எப்படியாவது திருடிடணும்னு நினைக்கிறது இன்னொரு வகை.
இதுதான் பிரச்சனைக்குரியது, இதுதான் அழிவுக்கு கொண்டு போகணும்னு குறிப்பு சொல்லுது. அப்போ எல்லா ஆசையுமே ஜீவ சுபாவம்னு சொல்லிட முடியுமாங்கிறது தான் கேள்வி. பெரியார் இதுல எந்த ஆசையை இயற்கைன்னு சொன்னாருன்னு சரியா தெரியலன்னு விமர்சனம் பண்ணுது. அப்போ சமத்துவம் வந்தா கூட பேராசை இருக்கலாம்னு சொல்றாங்களா? ஏன்னா பொருளாதார சமத்துவம் வந்தா திருட்டு குறையும்னு பெரியார் சொன்னதா நம்ம முதல்ல பார்த்தோம். ஆமா, அதுக்கு இந்த குறிப்பு சொல்ற பதில் என்னன்னா, அப்படி நடக்கும்னு எந்த நிச்சயமும் இல்லைங்கிறது தான். ஓ, ஏன் அப்படி? காரணம் மனுஷனோட ஆசைக்கு தான் அளவே இல்லையே, ஆசைக்கு அளவேது அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. ஒருவேளை எல்லாருக்கும் அடிப்படை தேவைகள் பூர்த்தியானாலும் கூட சிலருக்கு இன்னும் வேணும் இன்னும் வேணுங்கிற பேராசை இருக்கலாம். அது மட்டும் இல்ல, சில கெட்ட குணங்கள், திருட்டு மாதிரி விஷயங்கள், பரம்பரை குணம் கூட சிலருக்கு தொடரலான்னு இந்த குறிப்பு சொல்லுது. பரம்பரை குணமா? ஆமா, அதையும் ஒரு சாத்தியமா சொல்றாங்க. அதை விட முக்கியமா ஒரு தார்மீக கேள்வியை கேக்குறாங்க. திருட்டு கொடுத்தவர்கிட்ட போய், நீ அந்த பொருளை ரொம்ப உன்னுடையது நினைச்சதால தான் உனக்கு இந்த கஷ்டம்னு சொல்றது நியாயமா? இது பாதிக்கப்பட்டவரை இன்னும் காயப்படுத்துற மாதிரி இல்லையா? ஆமா, அது சரியில்லை. இது தர்மத்தை வளர்க்காது, அதர்மத்தை தான் வளர்க்கும்னு குறிப்பு ரொம்ப கடுமையா வாதிடுது. இதுக்கு ஏதாவது நடைமுறை உதாரணம் கொடுத்து விளக்குறாங்களா? ஏன்னா இது கொஞ்சம் தத்துவார்த்தமா போற மாதிரி இருக்கு. ஆமா, இதை இன்னும் தெளிவா புரிய வைக்க ஒரு கற்பனையான சூழலை சொல்றாங்க. இப்ப வச்சுக்கோங்க, யாராவது போய் பெரியார் திடல்லையே ஆக்கிரமிச்சிட்டான். அங்க இருக்கிறவங்க சும்மா இருப்பாங்களா? சரி பரவாயில்ல, பொருளாதார சமத்துவம் வர்ற வரைக்கும் இந்த மாதிரி ஆக்கிரமிப்புங்கிறது இயற்கை சுபாவம் தான் ஏத்துக்குவாங்களா? மாட்டாங்க, நிச்சயமா. இல்ல, எங்க இடத்த எடுத்துட்டாங்கன்னு போலீஸ்க்கு போவாங்களா அப்படின்னு ஒரு நேரடி கேள்வியை கேக்குது. ஆஹா, இது நல்ல கேள்வி. அதாவது பொதுவா ஒரு கொள்கையை பேசுறது சுலபம். ஆனா அது நமக்கே நடக்கும்போது நாம எப்படி நடந்துக்கிறோம்? ரெண்டும் ஒன்னா இருக்கணும்ல, இல்லனா அது இரட்டை வேஷம் மாதிரி ஆயிடும்ல. அதுதான் விமர்சனத்தோட முக்கிய புள்ளி. இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே. பெரியாரோட வாதங்களையே வச்சு அவரை கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கு. இது மாதிரி வேற ஏதாவது ஒப்பீடு இருக்கா குறிப்புல? இருக்கு. இயேசுவோட போதனைகள் பத்தி பெரியார் விடுதலை பத்திரிகையில விமர்சனம் செஞ்சதா ஒரு குறிப்பு இருக்கு. அது 1921 நவம்பர் 10 தேதியிட்ட இதழ்ல. ஓ, என்ன சொல்லிருக்கார்? இயேசு சொன்னதா சொல்றாங்க, ஒரு கன்னத்துல அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு, அப்புறம் உன் மேலங்கியை கேட்டால் உன் உள்ளங்கியையும் குடு அப்படின்னு. இந்த மாதிரி போதனைகளை பெரியார் சுட்டிக்காட்டி, இதெல்லாம் நடைமுறையில சத்தியமா? எந்த கிறிஸ்தவராது இப்படி நடந்துக்கிறாங்களா? நடைமுறையில கஷ்டம்தான். ஆமா, அப்படி நடந்தா அவங்களுக்கு பல்லும் மிஞ்சாது, உடம்புல துணியும் இருக்காதுன்னு சொல்றார். இதெல்லாம் வெறும் கேட்க நல்லா இருக்கிற வரட்டு தத்துவம் இல்லையான்னு பெரியார் கேட்டதா குறிப்பு சொல்லுது. வரட்டு தத்துவம்னா? வரட்டு தத்துவம்னா கேட்க நல்லா இருக்கலாம், ஆனா நிஜ வாழ்க்கையில பயன்படுத்த முடியாத, பலன் தராத ஒரு வெற்றி சித்தாந்தம்னு அர்த்தம். ஓ, பெரியார் இயேசுவின் போதனைகளை இப்படி பார்த்திருக்காரா? ஆமா, அப்படி இந்த குறிப்பு சொல்லுது. ஆனா இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான திருப்பம். என்னது? அந்த விமர்சகர் இருக்கார்ல, அவர் பெரியாரோட இந்த வாதத்தையே அவருக்கு எதிரா பயன்படுத்துறார். இப்படி அவர் கேக்குறாரு, சரி, இயேசுவோட போதனை வரட்டு தத்துவம்னா, அப்போ பொருளாதார சமத்துவம் வர்ற வரைக்கும் திருடனோட தப்ப சகிச்சுக்கோங்கன்னு சொல்றதும் அதே மாதிரி ஒரு வரட்டு தத்துவம் இல்லையா? ஆஹா, ரெண்டுமே நிஜ வாழ்க்கையோட யதார்த்தத்துக்கு பொருந்தாத மாதிரி தெரியுது. ஒருத்தனோட ஆசை இன்னொருத்தனுக்கு கஷ்டம் தரும்போது அறிவுள்ளவன் யார் பக்கம் நிக்கணும்? பொருளை இழந்து நிக்கிறவன் பக்கமா, இல்ல திருடம் பக்கம் நின்னுக்கிட்டு ஐயோ பாவம் அவனோட அடக்க முடியாத ஆசைதான் காரணம், அது ஜீவ சுபாவம்னு பெரியார் சொல்ற மாதிரி பேசுவானா அப்படின்னு ஒரு அழுத்தமான தார்மீக கேள்வியை கேட்கிறார். இது நிஜமாவே ரொம்ப ஆழமான தார்மீக விவாதம். இன்னும் ஒரு படி மேல போய் ஆசை, சம்மதம், ஒழுக்கம் இத பற்றி ரொம்ப சர்ச்சைக்குரிய ஒரு கருத்தும் குறிப்புல மேற்கோள் காட்டப்பட்டிருக்க. ஆமா விடுதலையில 1948 அக்டோபர் 11 வந்ததா சொல்லப்படுது. ஆமா, அதுதான் இந்த குறிப்பில் இருக்கிற கருத்துக்கள்லயே மிக தீவிரமான எதிர்வினையை சந்திச்ச ஒரு பகுதி. பெரியார் சொன்னதா இந்த குறிப்பு என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தரோட மனைவி அழகா இருந்தா அவளை இன்னொருத்த மனசால நினைச்சு பாக்குறது கூட தப்புன்னு சொல்றாங்களே, இது என்ன ஒரு அடிமைத்தனம் அப்படின்னு அவர் ஆதங்கப்பட்டதா அந்த குறிப்பு சொல்லுது. இது ரொம்பவே சர்ச்சைக்குரிய விஷயமாச்சே. இதுக்கு எப்படி எதிர்வினை வந்திருக்கு? நீங்க நினைச்ச மாதிரியே தான் இந்த குறிப்பு எழுதினவரு இதை கேட்டு ரொம்பவே கொந்தளிச்சு போயிருக்காருன்னு தெரியுது. இது அவரு ஏத்துக்கவே இல்ல, ரொம்ப கடுமையா நிராகரிக்கிறார். என்ன சொல்றாரு? அவர் கேட்கிற கேள்வி ரொம்ப நேரடியானது. ஒரு ஆண் ஒரு பெண்ணை விரும்புறது ஜீவ சுபாவம். சரி, அப்ப அந்த பெண் அத மறுக்கிறதும் அவளோட ஜீவ சுபாவம் தானே? ஆமா, அதுவும் உண்மைதான். அவ வேண்டான்னு மறுத்தும் ஒருத்தவனை வற்புறுத்துனா, அப்போ பெரியார் அந்த பெண்ணை பார்த்து, நீ உன்னோட கருப்ப உன்னுடையதுன்னு ரொம்ப இறுக்கமா புடிச்சுக்கிட்டு இருக்கிறதால தான் உனக்கு இந்த சங்கடம் வருதுன்னு சொல்லுவாரா?
அப்படின்னு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு கோபமா கேக்குறாரு. இது சுத்த அறிவுக்கேடு, அதாவது அடிப்படை பகுத்தறிவுக்கு எதிரானது அப்படின்னு சொல்றாரு. இதுல சுய கட்டுப்பாடு பத்தியும் பேசுறாங்களே. ஆமா, விமர்சகர் அதையும் சொல்றாரு. மனக்கட்டுப்பாடுங்கிறது தான் ஒருத்தன் தப்பான வழியில போகாம தடுக்கிற முதல் பாதுகாப்பு வளையம். மனசளவுல கட்டுப்பாடு போயிடுச்சுன்னா அது செயலுக்கு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? உண்மைதான். அத பெரியார் அடிமைத்தனம்னு சொல்றது எப்படி சரின்னு கேள்வி எழுப்புறார். இந்த குறிப்புல இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. அதாவது ரொம்ப ஏழ்மையில இருக்கிற மக்கள் கூட பெரும்பாலும் திருட்டு மாதிரி தப்பான வழிகள்ல போறதில்ல. அவங்க கஷ்டப்பட்டாலும் நேர்மையா வாழ முயற்சி செய்றாங்க இல்லையா? நிச்சயமா அந்த யதார்த்தத்தை விமர்சகர் ரொம்ப அழுத்தமா சொல்றார். திருடுக்கு காரணம் எப்பவுமே வறுமை மட்டும்தான் காரணம்னு சொல்ல முடியாது. பல நேரங்கள்ல அதுக்கு காரணம் சோம்பேறித்தனம், இல்லனா உழைக்காம சுலபமா வாழணுங்கிற குறுக்கு புத்தி தான் காரணம்னு வாதிடுறார். ஏன்னா உண்மையிலேயே உழைக்க முடியாத நிலையில இருக்கிற எத்தனையோ நேர்மையானவங்க கூட எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுறதில்ல. அப்படி இருக்கும்போது இந்த யதார்த்தத்தை புரிஞ்சிக்காம திருடனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறது திருடுற தப்பை விட மோசமான படுபாதகமான செயல். திருடுகிற செயலை விட படுபாதகமான செயல், அதாவது மிக கொடூரமான செயல் அப்படின்னு ரொம்ப காட்டமாவே இந்த குறிப்பு பதிவு செய்யுது. ஆக ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது ஒரு சமூகம் நல்லா முன்னேறணும்னா தனிமனித ஒழுக்கமும் சுய கட்டுப்பாடும் ரொம்ப முக்கியம்னு இந்த குறிப்பு நம்புது. அப்படிதானே? மிகச்சரியா சொன்னீங்க. இப்ப பாலியல் உணர்வு இயற்கையானதுதான். அதுக்காக எல்லாரும் எந்த கட்டுப்பாடும் இல்லாம காட்டு முராண்டித்தனமா அலையறது இல்லையே. ஆனா பெரியாரோ இந்த குறிப்பின் பார்வையில அந்த ஒழுக்கத்தை மீறுகிற ஒரு சிலருக்காக வாதாடுற மாதிரி தெரியுதுன்னு குற்றம் சாட்டப்படுது. மனித சமூகம் காட்டுமராண்டித்தனத்திலிருந்து படிப்படியா நாகரிகம் அடைஞ்சதுக்கு சுயக்கட்டுப்பாடு ஒரு முக்கியமான காரணம். சொத்துரிமை, குடும்பம், சமூகம் நாம உருவாக்கிக்கிட்ட இந்த அமைப்புகள் எல்லாமே ஒரு விதமான கட்டுப்பாடுகள் தானே. ஆமா. நாகரிகம் என்பதே ஒரு வகையான சுயக்கட்டுப்பாட்டின் மேல கட்டப்பட்டதுதான் என்பது விமர்சகரின் வாதம். ஆனால் பெரியாரோ இந்த குறிப்பு சொல்றபடி அந்த அடிப்படையையே அருவருக்கிறார், கேள்வி கேட்கிறார். இது எதோட ஒப்பிடுறாங்கன்னா, மகாத்மா காந்தியோட அகிம்சைய அவர் கோழைத்தனம் என்று சொன்னாரே, அது மாதிரி இருக்குன்னு சொல்லி இந்த குறிப்பு முடியுது. ஆக நீங்க கொடுத்த இந்த குறிப்புகளை வச்சு நாம பார்த்த விஷயங்களை தொகுத்து சொன்னா, ஒரு பக்கம் பெரியார் இருக்காரு. அவர் இயற்கையான மனித உணர்ச்சிகள், ஆசைகள் இதுக்கெல்லாம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து சமூகத்துல இருக்கிற கட்டுப்பாடுகள், ஒழுக்க விதிகள், சொத்துரிமை இதெல்லாம் கேள்வி கேட்கிறார். மனிதனை இயற்கையோட ஒரு பகுதியா பாக்குறாரு. மறுபக்கம் இந்த குறிப்பை எழுதியவர் அவர் சுயக்கட்டுப்பாடு, தனிமனித ஒழுக்கம், அப்புறம் அடுத்தவங்களோட உரிமைகளை மதிக்கிறது, அது சொத்துரிமையா இருக்கலாம், இல்ல ஒரு பெண்ணோட சம்மதமா இருக்கலாம், இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. பெரியாரோட இந்த கருத்துக்களை, அதாவது இந்த குறிப்புல சொல்லப்பட்டிருக்கிறபடி அவர் ஒழுக்கமின்மைக்கும் சமூக சீர்குலைவுக்கும் சப்போர்ட் பண்ற ஒரு முயற்சியா பாக்குறார். பெரியாரோட வாதங்களை அறிவு நேர்மையற்றவைன்னோ ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறார். சுருக்கமா சொன்னா, எது முக்கியம்? இயற்கையின் குரலா, தனிமனித விடுதலையா, இல்ல நாகரிகத்தோட அடித்தளமா, சமூக ஒழுங்கா? இதுதான் இங்க இருக்கிற மையமான ஒரு இழுபறி. ரொம்ப ஆழமான, அதே சமயம் நிறைய முரண்பாடுகள் கொண்ட கருத்துக்களையும் அதுக்கு எதிரான மிக மிக வலுவான விமர்சனங்களையும் நாம இன்னைக்கு பார்த்தோம். சரி, இப்போ இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கான ஒரு கேள்வி. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு பக்கம் நம்முடைய தனிப்பட்ட இயல்பான ஆசைகள், உணர்ச்சிகள்லாம் இருக்கு. மறுபக்கம் நாம எல்லாரும் ஒரு சமூகமா சேர்ந்து வாழணும். அதுக்கு சில ஒழுங்குகள், விதிகள், முக்கியமா அடுத்தவங்களோட உரிமைகளை மதிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. இது ரெண்டுக்கும் நடுவுல எப்பவுமே ஒரு சமநிலைக்கான தேடல் இருந்துகிட்டே இருக்கு இல்லையா? ஆமா, நிச்சயமா. இன்றைய நவீன சமூகங்கள் இந்த ஒரு பதற்றத்தை தனிமனித சுதந்திரத்துக்கும் சமூக கட்டுப்பாட்டுக்கும் இடையிலான இந்த இடைவெளிய எப்படி கையாளுது, ஒரு சமநிலையை எப்படி கொண்டு வருது? இந்த விஷயத்துல தனிமனித ஆசைக்கும் சமூக ஒழுங்குக்குமான அந்த கோட்டை நீங்க எங்கே வரையறை செய்வீங்க? இத